கார்த்திகை தீபம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாப்பிள்ளை சொன்ன மாதிரியே டபுள் கட் பெட் செஞ்சு கொடுத்துட்றேன்னு பர்னிச்சர் கடைக்காரர் சொல்றாங்க. ஓங்கி வர ஆரம்பிக்கிறாங்க ரமேஷ். மாப்பிள்ளை அவங்கள எதுக்கு அடிச்சிங்கன்னு கேட்குறாங்க விஸ்வநாதன். பின்ன என்ன மாமா இவன் சொன்னதுக்கு அடிக்காம என்ன பண்ண சொல்றீங்க? ரம்யா உருண்டு பிறண்டு படுக்க வேண்டாமா? நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்ன மாதிரி ஒரு ஆண் குழந்தையும் ரம்யா மாதிரி ஒரு பெண் குழந்தையும் பிறந்தா எல்லாரும் ஒரு குடும்பமா எப்படி தூங்குறது? எல்லாரும் ஒரு குடும்பமா தூங்குறதுக்கு பெரிய கட்டளை வேண்டாமா? அதனால தான் நான் இவன் அடிச்சேங்கிறாங்க. நீங்க சொல்றது கரெக்டான பாயிண்ட் தான் மாப்பிள்ளைங்கிறாங்க விஸ்வநாதன். லூசு, நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல, அதுக்குள்ள குழந்தைங்க வரைக்கும் போயிட்டியா? கனவுல கூட நடக்காதுடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ரம்யா. டேய், நான் சொன்ன மாதிரி பெரிய ஃபேமிலி கட்டெலாம் செஞ்சு கொடுக்கணும்டா, அதுவும் சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் என் ரம்மி நல்லா உருண்டு பிறண்டு ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எழுந்திருப்பாங்கிறாங்க. சரி நீங்கள் போங்க, அடுத்தது நீங்கள் வாங்கன்னு சொல்லி ட்ராவல் ஏஜென்சி கூப்பிட்றாங்க. இவங்க யாருன்னு தெரியுமா மாமா? எங்களுக்கு கல்யாணமானா நாங்கள் ஹனிமூன் போகணுமல்ல. என்ன ரம்மி என்ன பார்க்குற? எந்தெந்த நாட்டுக்கு நம்ம ஹனிமூன் போகலான்னு நீ சொல்லு, செலெக்ஷன் பண்ணுங்கிறாங்க. அவள் பிஸ்னஸ் டூர் எல்லா பக்கம் போயிட்டு வந்திருக்காங்கிறாங்க விஸ்வநாதன். பிஸ்னஸ் டூர் வேணால் போயிருக்கலாம், ஆனால் ஹனிமூன் ஒன்றும் போனது இல்லைல்ல. எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நாங்கள் 2 பேர் ஹனிமூன் போகிறதுக்கு எந்தெந்த நாட்டுக்கு போகலான்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் மாமா. ஹனிமூன் போயிட்டு 3 மாதம் கழிச்சு தான் வருவாங்கிறாங்க. அது என்ன மாப்பிள்ளை 3 மாதம் கழிச்சுங்கிறாங்க? மாமா இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கீங்களே, 3 மாதம் கழிச்சு நாங்கள் ஒரு குட் நியூஸோடு தான் வருவோங்கிறாங்க. புரிஞ்சு போச்சுங்கிறாங்க விஸ்வநாதன். டேய், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை, உனக்கு ஹனிமூன் கேட்குற ஹனிமூன்னு நினைக்கிறாங்க ரம்யா. எனக்கு பிஸ்னஸ் விஷயமா வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அங்கேருந்து போகிறாங்க. சரிம்மா போய் பாருங்கிறாங்க. ரம்யா அப்படி 4 படி ஏறினதும் போய் திரும்பி முறைச்சு பார்க்குறாங்க. என்ன ரமி, என்ன இந்த மாமாவை பிரிஞ்சு போக உனக்கு கஷ்டமாக இருக்கம்மா? லூசு, கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ இன்னும் கனவு கண்டுட்டு இருக்கிறியா? இருடா உன்னை பேசிக்கிறேன்னு நினச்சிட்டு ரம்யா அங்கேருந்து போகிறாங்க. மாமா எனக்கு ரம்யா கிட்ட பிடிச்சதை என்னை பார்த்ததும் வெக்கப்பட்டு போகிறா பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி நாங்கள் ஹனிமூன் டூர் எங்கெங்கே போகலான்னு நானே டிசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரமேஷ் அங்கேருந்து போகிறாங்க. அருணாச்சலம் அபிராமி கிட்ட சொல்கிறாங்க, வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடந்தால் அடுத்தடுத்து நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தீபா கல்யாணம் முடிஞ்சதும் ரம்யா கல்யாணமும் நடக்க போதில்லைங்கிறாங்க. ஆமாங்க, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க அபிராமி. மைதிலியும் மீனாட்சியும் பேசிக்கிறாங்க. ஆமாம், அத்தை மாதிரியே மாமாவும் வெள்ளந்தியே இருக்காங்க. ரம்யா கல்யாணத்தை பற்றி இவங்க கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரம்யா ஏதோ ட்ராமா பண்ணுறான்னு எனக்கு நல்லா தெரியுதுங்கிறாங்க மைதிலி. எனக்கும் அப்படித்தான் தோணுது. சரி என்னதான் நடக்குதுன்னு நம்மளும் வேடிக்கை பார்ப்போங்கிறாங்க மீனாட்சி. அபிராமி கேட்குறாங்க, என்னம்மா நீங்கள் 2 பேரும் ரகசியமாக பேசிட்டு இருக்கிறேங்கிறாங்க. இல்லை கல்யாணம் நடக்க போதில்ல, அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோன்னு மைதிலியும் மீனாட்சியும் சமாளிக்கிறாங்க. ஆனந்த் 2 பேருமே கல்யாண மண்டபத்தை பார்த்துட்டு வந்துட்டோன்னு சொல்கிறாங்க. மண்டப வாசல்ல வரவேற்பு, பேனரு, சமையலுக்கு இதெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்துட்டோமான்னு சொல்கிறாங்க ஆனந்தும் வரணும். கல்யாண விஷயமாச்சே, பார்த்து செய்யணும். சமையலில் முக்கியமாக கவனமாக பார்த்துக்கணும், இல்லைன்னா பேர் கெட்டு போயிருங்கிறாங்க அபிராமி. அம்மா பத்திரிக்கை வந்துருச்சு பாருங்கன்னு சொல்லி அபிராமி அம்மாட்ட கொடுக்குறாங்க. அபிராமி படித்து பார்க்குறாங்க. இந்தாங்க நீங்கள் பாருங்கன்னு சொல்லி அருணாச்சலத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. அருணாச்சலம் தீபா கிட்ட கொடுக்குறாங்க. தீபா வாங்கி பார்க்குறாங்க. பழைய நினைவு வருது. அப்போ ஒரு தடவை பத்திரிக்கையில் தீபா பேர் திருத்தம் பண்ணினதை நினச்சி பார்க்குறாங்க. தீபா வச்சிருக்கும் போது மீனாட்சியும் மைதிலியும் வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆஹா, பத்திரிக்கை ரொம்ப அழகாக இருக்குல்லன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரிப்பா, பத்திரிக்கையை நாளைக்கு கோயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம பிஸ்னஸ் கூட பண்ணுறவங்க, அவங்க எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்துடலாங்கிறாங்க அபிராமி. தீபா அபிராமி 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஐயர் கேட்குறாங்க, வாங்கம்மா அன்னைக்கு நீங்கள் தானே தாலியை வச்சு பூஜையில் வச்சு வாங்கிட்டு போனீங்க, கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சான்னு கேட்குறாங்க. இல்லை சாமி, நாங்கள் அன்னைக்கு சிம்பிளாக பண்ணிக்கலாம்னு நினச்சோம், ஆனால் இப்போ பத்திரிக்கை எரிச்சு மறுபடி எல்லாத்துக்கும் கொடுத்து கல்யாண மண்டபத்தில் வச்சு கல்யாணம் பண்ணிடலான்னு இருக்கிறோன்னு சொல்கிறாங்க அபிராமி. இப்போ தான் பத்திரிக்கை வீட்டுக்கு வந்துச்சு, இதை சாமி பாதத்தில் வச்சு கொடுங்கன்னு சொல்லி அபிராமி பத்திரிக்கை கொடுக்குறாங்க. ஐயர் வாங்கி சாமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி கொடுக்குறாங்க. அபிராமி வேண்டிக்கிறாங்க, அம்மா தாயே, இந்த கல்யாணத்தை உன்னை நம்பித்தான் நான் நடத்துகிறேன், நல்லபடியாக இந்த கல்யாணம் நடக்கணும். தீபா கழுத்தில் தாலி ஏறினா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு. என் உயிர் போறதை பத்தி கூட நான் கவலைப்படல. தீபா கழுத்துல மறுபடியும் தாலி ஏறணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அந்த தாலியை எனக்காகத்தான் அவ கழட்டி வச்சா. என்னோட உயிர் போனாலும் சரி, திரும்பவும் அந்த தாலி அவ கழுத்துல ஏறணும். கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்தாயேன்னு வேண்டிக்கிறாங்க அபிராமி. இந்த பக்கமாக தீபாவும் வேண்டிக்கிறாங்க, அத்தை இந்த கல்யாணத்தை விமர்சையாக நல்லபடியாக நடத்தணும்னு நினைக்கிறாங்க. கல்யாணத்தில் எந்த தடங்களும் வந்துடாமல் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறாங்க தீபா. அத்தை இப்போ தான் குண்டடிப்பட்டு தப்பிச்சு பொழைச்சு வந்திருக்காங்க. அவங்க மனசு வந்துற மாதிரி எதுவும் நடந்துடாமல் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு தீபா வேண்டிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக நடக்கும், போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஐயர் பத்திரிக்கையை கொடுத்து அனுப்புறாங்க. தீபாவும் அபிராமியும் அந்த பத்திரிக்கையை வாங்கிட்டு வராங்க. அபிராமி அம்மாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர்றாங்க. அபிராமி, நான் உன்னை கோயிலில் பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லைங்கிறாங்க கல்யாணி. நானும் தான், சரி இரு அப்படின்னு சொல்லி தீபா கிட்ட ஒரு பத்திரிக்கை வாங்கி அவங்க ஃப்ரெண்ட் கல்யாணிக்கு கொடுக்குறாங்க அபிராமி. கார்த்திகை கல்யாணம், நீ அவசியமா வந்துடணும், இந்த பத்திரிக்கை வாங்கிக்கோங்கிறாங்க. எது கார்த்திகை கல்யாணமா? கார்த்திக் தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சேங்கிறாங்க. ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு. இதோ நிற்கிறாளே தீபா, இவ தான் என்னோட மருமகங்கிறாங்க அபிராமி. பையன் கல்யாணத்தும் போது நான் வெளியூர் போயிட்டேன், அப்போ வர முடியல. ஆமா, கல்யாணம் பண்ணவனுக்கு திரும்ப எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற, அதுக்கு என்ன அவசியம் வந்ததுன்னு கேட்குறாங்க கல்யாணி. நான் குண்டடிப்பட்டு ஆபத்தான நிலையில இருக்கும்போது இவ தான் தாலியை கழட்டி வச்சு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் நான் தப்பிச்சு பொழைச்சு வந்ததுக்கு அப்புறமா 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி கார்த்திக் கையால் இவ கழுத்துல தாலியை கட்டணும்னு நான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க
அபிராமி. அடடே, இப்படி ஒரு மருமக யாருக்குமே கிடைக்க மாட்டா. தீபா கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அபிராமி. திரும்பவும் தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுல தப்பே இல்லைங்கிறாங்க கல்யாணி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சாமிக்கு முதல் பத்திரிக்கை வச்சதும் அடுத்தது சொந்தக்காரங்களுக்கு, உறவுக்காரங்க, சம்மந்திக்காரங்க இவங்க எல்லாத்துக்கும் தானே பத்திரிக்கை வைக்கணும். நீ என்ன எனக்கு கொடுக்குறியன்னு கேட்குறாங்க கல்யாணி. நீயே எனக்கு முக்கியமானவதான். கோயிலில் உன் கையில் கொடுத்தா மங்களகரமாக இருக்குமேனு மனசுக்கு தோணுச்சு. அதனால தான் நான் உனக்கு கொடுக்குறேன். நீ கண்டிப்பாக அவசியமாக இந்த கல்யாணத்துக்கு வந்துடணும்னு பத்திரிக்கையை கொடுக்குறாங்க அபிராமி. கல்யாணம் சரின்னு வாங்கிக்கிறாங்க. தீபா மாதிரி ஒரு நல்ல பொண்ணோட கல்யாணத்தை பார்க்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், அவசியமா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வாங்கிக்கிறாங்க கல்யாணி. தீபாவும் அபிராமி வீட்டுக்கு வராங்க. அங்கே ஏதோ சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறாங்க. பொறையேறுது. அந்த இடத்துக்கு ரமேஷ் வராங்க. டார்லிங், நான் தான் உன்னை நினைச்சேங்கிறாங்க. டார்லிங், பகல்ல பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கேன், நைட்ல ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஜொலிக்கிறியேங்கிறாங்க ரமேஷ். டேய், முதல்ல வெளியில போ, யார் கேட்டு உள்ள வந்தேன்னு கேட்குறாங்க ரம்யா. நான் யாரை கேட்டு வரணும்? உனக்கு எனக்கு நிச்சயமாயிருச்சு. இது என்னோட வருங்கால மாமனார் வீடு. நீ என்னோட வருங்கால பொண்டாட்டி, நான் உன்னோட வருங்கால புருஷங்கிறாங்க. டேய், புருஷன் கிருஷன் சொன்னேன், வாயை உடைச்சிருவேன். புருஷன்னு சொன்னா அப்படியே எனக்கு எரிச்சலா இருக்குதுங்கிறாங்க ரம்யா. கல்யாணம் பண்ணிக்கிட்டவன புருஷன் சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க ரம்யா. நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நல்லா மறுபடியும் ஏன்டா இப்படி டார்ச்சர் கொடுக்குறேன்னு கேட்குறாங்க ரம்யா. ஆமாமா, என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும் டார்லிங். ஏய், சினிமா டயலாக் பேசிட்டு இருக்கிறியா? சும்மா எரிச்சல் வர மாதிரி இருந்து பேசிட்டு இருக்காது. முதல்ல இருந்து வெளியில போங்கிறாங்க ரம்யா. ஆஹா, கோவத்துல கூட அழகா இருக்க டார்லிங். எனக்கு இங்கேருந்து போக மனசே இல்லை, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்கிறாங்க ரமேஷ். டே, உனக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு. ரம்யா வெகு வேகமாக மாடிப்படி ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. அழகு சிங்கமே கொஞ்சம் மெதுவாக போங்கிறாங்க ரமேஷ். ரம்யா போனதும் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ரமேஷ் நெஞ்சில் வைக்கிறாங்க. இப்போ போக போறியா இல்லையான்னு நெஞ்சில் துப்பாக்கி வைக்கிறாங்க. ஐயோ ரம்யா, நீ எங்கே வேணாலும் துப்பாக்கி வை, ஆனால் இந்த இடத்துல மட்டும் துப்பாக்கியை வைக்காத. ஏன்னு கேட்டால் அங்கே தான் என்னோட இதயம் இருக்கு. அந்த இதயம் முழுக்க நீ தான் நிறைஞ்சிருக்க. உன்னை நீ ஏன் சுட்டுக்க போறியா? என்னால் தாங்க முடியாது பேபிங்கிறாங்க ரமேஷ். அட, ஏன்டா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற? எங்கேயாவது நீ போய் தொலைய வேண்டியதானே? நான் நிம்மதியாவது இருப்பேன் நல்லங்கிறாங்க ரம்யா. அப்போ நான் செத்தா உனக்கு நிம்மதியா? என் டார்லிங் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாடிப்படிக்கு குடுகுடுன்னு ஓடுறாங்க ரமேஷ். தொலைட்டு சனியன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரம்யா. மாடிக்கு போனதும் ரமேஷ், ரம்யா ரம்யா இங்க பாரு, நான் சூசைட் பண்ணிக்க போறேன், என்னை வந்து பாருன்னு கூப்பிடுறாங்க ரமேஷ். ரம்யா குடுகுடுன்னு வெளியில வந்து பாக்குறாங்க. நீ சாக சொல்லிட்டியால, இங்க இருந்து தற்கொலை பண்ணிக்க போறேன்னு மாடியில இருந்து சத்தம் போடுறாங்க. அட பாவி லூசு பையில, டே, இங்க இருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிற கனவெல்லாம் கனவாவே போயிடுமே. நான் என்னோட வாழ்க்கையை இழக்க தயார் இல்லை. அட லூசு பையில, உங்ககிட்ட எப்படியாவது பேசி சமாதானம் பண்ணி கூப்பிடணுமே. காதலுக்காக உயிரை விட்ட காதலன்னு எல்லாரும் பேசட்டுங்கிறாங்க ரமேஷ். டேய், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல கீழே இறங்கி வாடாங்கிறாங்க ரம்யா. நீ சாக சொன்னீல, நான் சாவறதுலாம் உனக்கு ஆசையா இருக்குதுன்னு சொன்னேன். உன்னோட ஆசை தான் என்னோட ஆசை, நான் இப்ப சாக போறேங்கிறாங்க ரமேஷ். டேய், இப்ப நீ கீழே இறங்கி வரலைன்னா என்ன நானே சுட்டுக்குவேன் அப்படின்னு துப்பாக்கியை அவங்க நெத்தியில வைக்கிறாங்க ரமேஷ். பம்பரமா இறங்கி வந்ததும் ரம்யாவோட கையை பிடிச்சுக்கிறாங்க. ரம்யா, நீ சாகறக்கா நான் இவ்வளவு தூரம் பாடுபட்டேன், நீ செத்தினா நானும் செத்துருவேன். ரம்யா, இப்படி பேசி நான் சாகிறத விட நான் உயிரோடவே இருந்துடுறேன், நீ முதல்ல இங்கிருந்து கிளம்புடாங்க. நீயும் உயிரோடு இருக்கணும், நானும் உயிரோடு இருக்கணும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் 100 வருஷம் வாழணும், நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழணும், நம்மள மாதிரி ஒரு ஜோடி உலகத்திலேயே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். அடைச்ச ராத்திரி நேரத்தில் வந்து இப்படி ரப்பா பேசிட்டு இருக்கிறானே, இவனுக்கு எப்படியாவது இங்கிருந்து கலப்பணும். என்னதான் பண்றது, ஒன்றும் பண்ண முடியல. டேய், முதல்ல இங்கிருந்து கிளம்புறா, நம்ம வாழ்ந்தா போதும் போங்கிறாங்க ரம்யா. நீ சாந்தமா பேசும்போது அப்படியே தேவதை மாதிரி இருக்க ரம்யாங்கிறாங்க. ஓ அப்படியா, சரிடா, முதல்ல இப்போ இங்கிருந்து கிளம்புங்கிறாங்க. சரி டார்லிங், நீ போய் நிம்மதியா தூங்கு அப்படின்னு சொல்லி பிளேயிங் கிஸ் அடிச்சுட்டு போறாங்க ரமேஷ். அப்பாடா தொலைஞ்சானா, இனி போய் நிம்மதியா தூங்கி எந்திரிக்கலாம்னு நினைச்சிட்டு ரம்யா போறாங்க. அடுத்த நாள் அபிராமி வீட்டில் புடவை கறக்காரர் வந்திருக்காங்க. புடவையெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாரும் புடவையை பார்த்து செலக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரம்யாவும் வந்துடுறாங்க. அடே அப்பா, வந்துட்டாளா, இவ வரலன்னு யார் அழுதானு மீனாட்சியும் மைதிலையும் பேசிக்கிறாங்க. அதான் இவளை பொண்ணு மாதிரி நினைச்சு சொன்னாங்கல்ல, அந்த உரிமையில இவ வரப்போவ இருக்கான்னு சொல்றாங்க மீனாட்சி. அடே ரம்யா, வா ரம்யா, வந்து உட்கார்வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரம்யாவும் போய் அப்படியே உரிமையோட கொண்டுக்கிறாங்க. இவா உனக்கு பிடிச்ச மாதிரி புடவையை செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கோன்னு சொல்றாங்க அபிராமி. அத்தே, அவருக்கு என்ன கலர்ல எந்த மாதிரி டிசைன்ல எந்த புடவை பிடிச்சிருக்குன்னு அவர்கிட்ட காட்டி நான் எடுத்துக்கிட்டுமான்னு தீபா கேட்கறாங்க. அப்படியா, சரி தாராளமா எடுத்துக்கோங்கிறாங்க அபிராமி. வா, உனக்கு பிடிச்ச கலர்ல நீ புடவை எடுத்துக்க வேண்டியதானே, அது எதுக்கு கார்த்திகிட்ட கேட்கறேன்னு கேட்கறாங்க மீனாட்சி. இல்லக்கா, அவருக்கு எனக்கு என்ன கலர் பிடிக்குங்கிறது அவருக்கு தான் தெரியும். கார்த்தி செலக்ஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கணும் தீபா எதிர்பார்க்குறாங்க. இதை பக்கத்தில் உட்காந்து கவனிச்சுட்டு இருக்கிற ரம்யா அந்த புடவைக்கு பெரிய ஆப்பு வைக்க பார்க்குறாங்க. அப்படி ரம்யா என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.